ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்குறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைல் பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பொதுவாக பரோட்டானாலே ரொம்ப பிடிக்கும். இது நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டிலே எப்படி ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் மைதா ஹெல்தி இல்லை தான். கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் நம்ம வீட்டில் நம்ம கண் முன்னால் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியும். அதனால் ஒன்ஸ் இன் அ வைல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தியர் ஆப்ஷன் தான் வீட்டிலே செய்கிறதுனால. வெஜ் பரோட்டா நான் முட்டை எதுவும் சேர்க்க போகிறதில்ல. முட்டை சேர்க்காமலே எப்படி சாஃப்டாக லேயராக கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 12 மீடியம் சைஸ் பரோட்டாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களோட தேவைக்கு மெஷர்மெண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க பரோட்டா மாவு பிசைய என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். மைதா மாவு, உப்பு, சர்க்கரை, பால், எண்ணெய், தண்ணி. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ மாவை நல்லா சலிச்சுக்கணும். ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல மைதா மாவு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை, இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு 1/2 கிலோ மாவுக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பால், மீதியெல்லாம் தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுன ஸ்டேஜ்ல நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும். மாவு கையில ஒட்டாம பால் மாதிரி திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பவுல்ல வச்சே பிசைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுண்டர் டாப் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுல வச்சு நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சு விடணும். இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீட் பண்ணணும் நீங்க. அப்பதான் மைதால உள்ள குளூட்டன் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறது மூலமா தான் நம்மளால மாவு லேசா திரட்ட முடியும். ஸ்டார்டிங்ல நம்ம பிசையும் போது கையில லேசா ஒட்டும். நம்ம பிசைய மாவு ரொம்ப சாஃப்ட் ஆகி எண்ணெய் ஊத்தாமே கையில ஒட்டாம வரும். 20 நிமிஷம் மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு உள்ள எல்லாம் படுற மாதிரி, எல்லா சைட்லயும் படுற மாதிரி நல்லா மறுபடியும் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இது ஒரு பவுல்ல வச்சு மேல ஃபுல்லா எண்ணெயை வச்சு கிரீஸ் பண்ணிருங்க. இப்படி பண்றதுனால மாவு காஞ்சு போகாம இருக்கும். நல்ல எண்ணெயில ஊறணும். மினிமம் 2 மணி நேரம் ஊறணும். மேக்சிமம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க ஊற வச்சுக்கலாம். நான் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க மாவு நல்லா ஊறி எவ்வளவு பெருசு வந்திருக்குன்னு. மாவு உள் பக்கமா மடிச்சு இந்த மாதிரி கிராக்ஸ் இல்லாம பேடா பிடிச்சு வச்சுக்கோங்க. நம்ம எல்லா பால்ஸும் பேடா பிடிச்சக்கு அப்புறம் லைட்டா எண்ணெயில டிப் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்ல அடுக்கி வச்சிருங்க. இப்போ இந்த பிளேட்டை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 1 hour அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாம. இப்போ 1 hour ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கு. பிளாட் சர்ஃபேஸ்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிட்டு ஒரு பேடாவா எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்க வேண்டியதுதான். எவ்வளோ தின்னா தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னா தேய்ச்சிக்கணும். அப்பதான் பரோட்டா நல்லா சாஃப்டா லேயரா நம்மளுக்கு கிடைக்கும். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஏன்னா நம்ம பரோட்டா வீசுறது இல்ல, நம்ம ரோலர் வச்சே ரோல் பண்ணிக்கிறோம் தின்னா. இப்போ நல்லா தின்னா ரோல் பண்ணியாச்சு. கார்னர்ல பிடிச்சி கவுண்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ரோல் பண்ண வேண்டியதுதான். ரோல் பண்ணிட்டு அந்த எட்ஜை மாவுக்குள்ள டக் பண்ணி விட்டுருங்க. பாருங்க நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி இருந்ததுனாலே பரோட்டா நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க எப்படி சூப்பரா ரோல் பண்ணியாச்சுன்னு. நான் இன்னொன்னு அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். இப்ப இது மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் கிரீஸ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் ஒரு 1/2 hour ஊற விட்டுறணும். இந்த மாதிரி நீங்க டைம் இருக்கும்போது முன்னாலே ரோல் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா சாப்பிடும் போது நம்ம சூடா பரோட்டா போட்டுக்கலாம். அப்ப உங்களுக்கு லேட் ஆகாது. இப்போ ஒரு பரோட்டாவா எடுத்து இந்த மாதிரி ரோலரை வச்சு லைட்டா தேய்ச்சிக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த லேயர்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அதெல்லாம் மறைஞ்சிரும். அதனால லைட்டா மட்டும் ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சைட் பை சைட் தோசைக்கல்ல அடுப்புல வச்சு காய வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம பரோட்டா தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தேய்ச்ச பரோட்டாவை தோசைக்கல்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா சுத்தி ஆயில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கரிஞ்சிரும், கேரமலைஸ் ஆகி சீக்கிரம் கரிஞ்சிரும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க.
2-3 பரோட்டா வெந்தக்கப்புறம் அந்த சூட்டோடையே நம்ம உள்ளங்கையில வச்சு இப்படி நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து தட்டணும். ரொம்பவும் ஃபோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா பரோட்டாலாம் பிஞ்சிரும். கரெக்டாக மீடியமான ஃபோர்ஸில் வச்சு இப்படி தட்டினோம் அப்படின்னா இப்படி லேயர் லேயராக சூப்பராக பரோட்டா ரெடி ஆயிரும். பாருங்க, ரொம்ப சிம்பிளா சூப்பரா ரோட்டுக்கடை ஸ்டைல் பரோட்டா நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு சிக்கன் சால்னாவோடையோ இல்ல வெஜ் சால்னாவோடையோ நீங்க வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.